மூத்த மகன்கள் கவனிக்கவில்லை என மூதாட்டி புகார். ஜீவனாம்சம் தராவிட்டால் கருணை கொலை செய்ய அனுமதிப்பீர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தை சேர்ந்த மூதாட்டி சரோஜா தனது மருத்துவ செலவுகளையும் பராமரிப்பையும் இளைய மகன் மட்டுமே கவனித்து வருவதாகவும், சொத்து பங்கை பெற்ற மூத்த மகன்கள் தொந்தரவு அளிப்பதாக கூறி ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். கடந்த 2025 கோட்டாட்சியர் உத்தரவிட்டும் மூத்த மகன்கள் மாதம் ரூபாய் 3000 ஜீவனாம்சம் வழங்கவில்லை என தெரிவித்துள்ள அவர், மூத்த மகன்களிடமிருந்து ஜீவனாம்சம் மற்றும் மருத்துவ செலவுகளை பெற்றுத்தர வேண்டும் அல்லது தனது உடல்நிலையை கருத்தில் கொண்டு மகன் சம்மதத்துடன் கருணை கொலை செய்ய அனுமதிக்க வேண்டும் என வேதனையுடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். வயதான காலத்தில் பெற்றோரை கைவிடும் பிள்ளைகளுக்கு எதிரான சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த சம்பவம் உணர்த்துகிறது. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு பெற்றோர் பராமரிப்பு சட்டத்தின் கீழ் மூத்த மகன்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து மூதாட்டிக்கு உரிய நடவடிக்கை வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்க மாமியார் தான், அவங்க பேரு சரோஜா. நாங்க வேதாரண்யம் வட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து வர்றோம், பஞ்சநதிக்குளம் கிழக்கு. அவங்களுக்கு 3 மகன்கள் இருக்கிறாங்க. 3 மகன்கள்ல இளையராஜாங்கிற இளைய மகன் வீட்டுல தான் இருக்கிறாங்க. மித்த 2 மகன்களும் பார்க்கல, ரொம்ப முடியாம இருக்காங்க. எங்க வீட்டுல 18 வருஷமா அவங்க இருக்கிறாங்க. 4 வருஷமா ரொம்ப கால் ஒடிஞ்சு படுத்த படுக்கையா உள்ளாங்க. எந்த மருத்துவ செலவு எதுவுமே அவங்க செய்யல. அவங்களையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இங்க நாங்க மனு கொடுத்து கலெக்டர் ஆபீஸ்ல மாவட்ட ஆட்சியர் ஐயாவை பார்த்தோங்க. அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு இப்ப சொல்லியிருக்காங்க. ஆனா இவ்வளவு நாள் கொடுத்த மனுவுக்கு இப்ப பணம் 3ல் 1 வீதம் இவ்வளவு கொடுக்கணும்னு எழுதி கொடுத்துருக்காங்க. அதுவும் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மாதாந்திர செலவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க. 3 பேரும் இன்னும் 2 பேரும் அவங்கள பார்க்கணும். பிறகு உள்ள இதையும் பார்க்கணும். அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண அழைச்சிட்டு போகணும், அதுக்கும் பார்க்கணும். காற்று பிரச்சனைக்கு வைத்தியம் பண்ணியிருக்காங்க. எதுக்குமே அவங்க வர மாட்டேங்கிறாங்க. 18 வருஷமா ஒன்னும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதுலயும் 4 வருஷமா சுத்தரா பார்க்க மாட்டேங்கிறாங்க. நீங்களும் பார்க்க வேண்டாம்னு எங்களை சொல்றாங்க. அவங்களுக்கு பார்க்கணும், அதுக்கான நல்ல தீர்வு கிடைக்கும் எங்களுக்கு. அவங்களுக்கு ஆதரவு யாருமே இல்லை. இந்த சின்ன மகனும் மருமகளும் தான் இருக்கிறாங்க ஆதரவு கொண்டு.